கிறிஸ்து இயேசுவுக்குள் மிக பிரியமானவர்களே, ஜூன் மாதம் 11ஆம் தேதி இந்த வியாழக்கிழமை அதிகாலை பொழுதிலே மழை குளிர்ச்சி நிலவுகின்ற இந்த தருணத்திலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து ஆவியிலும் உண்மையில் உற்சாகத்தோடு ஆராதிக்க தேவன் நமக்கு பாராட்டி இருக்கிற தயவுக்காக இரக்கத்திற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். நேரடியாக முகநூல் வழியாக இணைந்திருக்கிறவர்கள் யாவரையும் இயேசு இரட்சகரின் திருப்பாத படிந்து அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியைகளுடைய நாமத்துள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். எல்லாம் வல்லவரும் என்றென்றும் எங்களை ஆளுகை செய்து வருகிறோமாகிய பரிசுத்தமுள்ள திரியேக கடவுளே, மீண்டும் மகிழ்ச்சியான ஒரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஜீவன், பலன், சுகம், சமாதான நன்மைகளை தந்து உம்முடைய சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாள் ஆண்டவரே உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய் அமைய எங்களை திருக்கரங்களிலே தந்து ஜெபிக்கின்றோம். நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் பின்பு இணையதள வழியாகவும் இந்த ஆராதனையிலே இணைந்து உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிற, ஜெபிக்கிற, உம்முடைய சத்தியங்களை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவர் நீர் பேசும். என்னென்ன நோக்கங்களோடு, விருப்பங்களோடு, தேவைகளோடு உம்முடைய திரு சமூகத்தில் வாஞ்சிக்கிறோமோ எங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு உம்முடைய இரக்கங்களை எங்களுக்கு பொழிந்தருளும். இந்த காலை வேளையிலும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 78வது பாடல். ஆறாம் சங்கீதத்தை நாம் முறைமுறையாக படிக்கலாம். பாடல் புத்தகத்திலே 143வது பக்கம். சங்கீதம் 6. கர்த்தாவே, உமது கோபத்தில் என்னை கண்டியாதேயும், உமது உக்கிரகத்தில் என்னை தண்டியாதேயும்.
என் ஆத்துமா மிகவும் நடுங்குகின்றது. எதுவரைக்கும் கர்த்தாவே? மரித்த பின் உம்மை நினைப்பவன் இல்லை. பாதாளத்திலே உம்மை துதிப்பவன் யார்? துயரத்தினால் என் கண் மங்கி போயிற்று. என் பகைவர் அனைவராலும் அது குழி விழுந்து போயிற்று. கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் மன்றாட்டை ஏற்றுக்கொள்வார். என் சத்துருக்கள் யாவரும் வெட்கி நடுங்குவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியில் வெட்கப்படுவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமேன். இந்த நாளுக்கென்று வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி ஏசாயா இறைவாக்கினரின் புத்தகம் 65ஆம் அதிகாரம் 1 முதல் 9 முடிவுள்ள வசனங்கள். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 1 முதல் 9 முடிவுள்ள வசனங்கள். ஏசாயா 65வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 வரை. என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன். என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி, இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன். அந்த ஜனங்கள் என் சந்நிதியிலே நித்தம் எனக்கு கோபம் உண்டாக்கி, தோட்டங்களிலே பலியிட்டு, செங்கற்களின் மேல் தூபங்காட்டி, பிரேத குழிகள் அண்டையில் உட்கார்ந்து, பாழான ஸ்தலங்களில் ராத்தங்கி, பன்றி இறைச்சியை தின்று, தங்கள் பாத்திரங்களில் அருவருப்பானவைகளின் ஆணத்தை வைத்திருந்து, நீ உன் மட்டிலிரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் என் கோபத்தால் ஆகிய புகையும் நாள் முழுவதும் எரிகிற அக்கினியுமாயிருப்பார்கள். இதோ அது எனக்கு முன்பாக எழுதியிருக்கிறது. நான் மௌனமாயிராமல் சரிக்கு சரி கட்டுவேன். உங்கள் அக்கிரமங்களுக்கும் மலைகளில் தூபங்காட்டி மேடைகளின் மேல் என்னை நிந்தித்த உங்கள் பிதாக்களுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர்கள் மடியிலே சரி கட்டுவேன். நான் அவர்கள் முந்தின செய்கையின் பலனை அவர்கள் மடியிலே அளப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு திராட்சை குலையில் ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே, அதிலே ஆசீர்வாதம் உண்டென்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்கார நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்திரிப்பவரையும் எழும்ப பண்ணுவேன். நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்திரித்து கொண்டு என் ஊழியக்காரர் அங்கே வாசம் பண்ணுவார்கள் என்பது. வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 26 துவங்கி 39 முடிவுள்ள வசனங்கள். லூக்கா 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 துவங்கி நாம் படிக்க கேட்போம். பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கிரசேனர் நாட்டுக்கு போய் சேர்ந்தார்கள். அவர்கள் கரையிறங்கவும் பேய் பிடித்த அந்த ஊரான் ஒருவன் அவருக்கு எதிர்பட்டான். அவன் நெடுநாளாய் வஸ்திரம் தெரியாதவன், வீட்டில் தங்காமல் கல்லறைகளிலே தங்கினவன். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான கடவுளின் குமாரனை, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மிகவும் சத்தமிட்டு சொன்னான். அசுத்தாவி அந்த மனுஷனை விட்டு போகும்படி அவர் கட்டளையிட்டிருந்தார். பலமுறை அது அவனை பிடித்து வந்தது. அவன் சங்கிலிகளாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டிருந்தான். பேய் அவனை வனாந்தரத்திற்கு துரத்தி இருந்தது. இயேசு அவனை பார்த்து, உன் பெயர் என்ன என்று கேட்க அவன் லெகியோன் என்றான். பல பேய்கள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பெயரை சொன்னான். தங்களை பாதாள குழிக்குள் போக கட்டளையிடாதபடி அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அவ்விடத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தன. அவைகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க பேய்கள் அவரை வேண்டிக் கொண்டன. அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். அப்படியே பேய்கள் அந்த மனுஷனை விட்டு வெளியேறி
பன்றிகளுக்குள் புகவே பன்றிக்கூட்டம் மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அழிந்து போனது. அவைகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் நடந்ததை கண்டு ஓட்டம் பிடித்து ஊரிலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் ஊருக்கு வெளியே இயேசுவிடம் வந்து, பேய்கள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து புத்தி தெளிந்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருக்கிறதை கண்டு திகிலடைந்தார்கள். பேய் பிடித்திருந்தவன் எவ்விதமாய் சுஸ்தமானான் என்று கண்டவர்கள் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது கிரசனேர் கடல் சுற்றுப்புறத்திற்கு ஜனத்தால் திரளெல்லாரும் மிகவும் திகிலடைந்து தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி அவர் படவில் ஏறி திரும்ப போகையில் பேய் நீங்கின மனுஷன் அவரோடு கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். அவரோ, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் கடவுள் உனக்கு எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று விவரித்து என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அப்படியே அவன் போய் இயேசு தனக்கு எவ்வளவு பெரிய காரியங்களை செய்தார் என்று ஊரெங்கும் பிரசித்தப்படுத்தினான் என்பதே. நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகி கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பசுத்த ஆவியினால் கற்பத்தில் உபவித்து கனிமிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ்ப்பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மருத்துவருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகி கடவுளுடைய வலது பாசத்தை வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து விண்ணோரையும் மருத்துவரை நயந்திருக்க வருவார். பசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவான பசுத்த கிறிஸ்தவ சபையும் பசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த காலை வேளையிலும் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நாம் ஏற்கனவே வாசியை கேட்ட ஏசாயா இறை வாக்கினரின் புத்தகம் 65ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இப்படியாக வாசி கேட்கலாம். என்னிடம் விசாரியாதவர்கள் என்னை விசாரிக்க இடம் கொடுத்தேன். என்னை தேடாதவர்கள் என்னை கண்டுகொள்ள இடம் கொடுத்தேன். என் நாமத்தை தெரியாதிருந்த ஜாதியாரிடம் இதோ இங்கே இருக்கிறேன், இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன் என்பதே. தலைவணங்கி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கடவுளை, உம்முடைய திருப்பணிக்கென்று எங்களை அழைத்திருக்கிறேன். உம்முடைய நேசகுமாரனின் அன்பால் எங்களை மீட்டு உமக்கு சொந்தமாக்கி இருக்கிறேன். கிறிஸ்துவ இரத்தத்தினால் எங்களை கழுகி பரிசுத்தப்படுத்தி பாக்கியம் புண்ணியம் நிறைந்த ஒரு வாழ்வை தந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்திருக்கிற பெரிய காரியங்களை, அதிசயங்களை, அற்புதங்களை உணர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை ஆற்றல் படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையை கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் இஸ்ரவேல் மக்களோடு பேசுகிறார். கடவுள் நம்மோடு இந்த காலை வேளையில் பேசுகிறார். அவர் சொல்கிறார், என்னை விசாரியாதவர்களுக்கு என்னை விசாரிக்கும்படி செய்தேன். அவர் சொல்லுகிறார் பாருங்க, என்னை விசாரியாதவர்கள், என்னை தேடாதவர்கள், என் நாமத்தை தெரியாதவர்கள், அவர்கள் என்னை கண்டுகொள்ளும்படி, என் நாமத்தை தரிக்கும்படி, என்னை தேடும்படி நான் இதோ இங்கே இருக்கிறேன், இதோ இங்கே இருக்கிறேன் என்று சொன்னேன் என்று சொல்லுகிற ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் பல தருணங்களிலே நாம் விசேஷமானவர்கள் என்று எண்ணுகிறோம். கடவுளுடைய அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் கடவுள் நம்மை அருவருக்கத்தக்கதாக நாம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற உண்மையைத்தான் கடவுள் சுட்டி காட்டுகிறார். ஏன் கடவுள் இஸ்ரவேலரை விட்டு, அல்லது தம்மை அறிந்த, தம்மை தொழுது கொள்ளுகிற, தாம் மீட்டுக்கொண்ட ஜனத்தை விட்டு தாம் பிறருக்கு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த சித்தம் கொண்டார்? 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை என் கரம் நீட்டி அழைத்தேன். அவர் சொல்லுகிறார், 2ஆம் வசனத்தை பாருங்கள், தங்கள் எண்ணங்களின்படியே தீய வழியிலே நடக்கிற முரட்டாட்டமுள்ள ஜனங்களை நான் நாள் முழுவதும் என் கைகளை நீட்டி அழைத்தேன். பாருங்க, நாம்
நம்மை கடவுள் அழைத்து நம்மை அன்பு கூர்ந்து நம்முடைய வாழ்க்கை எவ்வளவோ நன்மைகளை கடவுள் நமக்கு செய்திருக்கிறார். ஆனால் நாம் கடவுளை, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவருடைய விருப்பத்தை அறிந்து செயல்பட நாம் மறுக்கிறோம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம் சுய எண்ணங்களில் செயல்படுகிற மக்களாக, தீய வழிகளிலே நடக்கிறவர்களாக, முரட்டாட்டம் உள்ளவர்களாய், இருதய கடினம் உள்ளவர்களாய் நாம் இன்றைக்கும் இருக்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிற, இப்படிப்பட்ட நீங்கள், உங்கள் சுய விருப்பத்தின்படி நடக்கிற நீங்கள், கடவுளை விட்டு விலகி நீங்கள் நடக்கிற நீங்கள், கொடுக்கிற காணிக்கைகள், பள்ளிகள், தொழுகைகள், இதெல்லாம் என்ன அவர் சொல்லுகிற பாருங்கள். என் ஜனம் என்னை ஓயாமல் கோபமூட்டுகிறது. 3வது, என் ஜனம் என்னை ஓயாமல் கோபமூட்டுகிறது. எப்படி? தோட்டத்தில் பலியிட்டு, செங்கல் மேடைகளில் தூபம் கட்டி, பிரேத குழியில் உட்கார்ந்து, மறைவிடங்களில் இருந்து பாருங்க. இன்றைக்கி ஆன்மீக வாழ்க்கையிலே நாம் உபவாசம் இருப்பதென்ன, ஜபத்தில் இருப்பதென்ன, நீண்ட ஜபங்கள் செய்வதிலும், நாம் வேதங்களை வாசிப்பதிலும் எல்லாம் நாம் நம்மை சிறந்தவர்களாக காண்பிக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆன்மீக சமூக வாழ்விலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கேள்வியை ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். வசனம் 5 சொல்லுகிறது, உன் மட்டிலிரு, என் கிட்டே வராதே, தீண்டாதே, மோசம் என்கிறார்கள் இவர்கள், என் நாசிக்கு அரோசிகமான புகை, நாள் முழுவதும் எரிகிற அக்கினி. பாருங்க, அவர் சொல்ற, தாங்களே கடவுளுடைய சன்னிதானத்திலே பாவம் செய்து அருவருக்கத்தக்க மக்களாக இருந்தும் அவர்கள் தங்களை மேன்மையாக எண்ணி பிறரை தீண்டத்தகாதவர்களாய், பிறரை பாவிகளாக அடையாளப்படுத்துகிற ஜனமாக இருக்கிறோம். இயேசு ஆண்டவர் பாவிகளோடும் ஆயக்காரர்களோடும் புசிக்கிறார், அவரோடு உணவு அருந்துகிறார், அவர் இல்லங்களிலே தங்குகிறார் என்கிற குற்றச்சாட்டை வைக்கிற பரிசேய யூத வேத பாரக பண்டிதர்களை ஆண்டவர் சாடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி நாமும் அப்படிப்பட்ட மனநிலை உடைந்தவர்களாக இருக்கிறோம். வசனம் 6 சொல்லுகிறது, கடவுள் சொல்லுகிறார், இனி நான் மௌனமாயிறேன், இனி நான் மௌனமாயிறேன். நான் இதுவரை நீங்கள் செய்த அக்கிரமங்களை எல்லாம் பொறுத்து கண்டித்து நான் என் கரங்களை நீட்டி நீங்கள் திருப்பி வருவீர்கள் என்று எண்ணி காத்திருந்தேன். ஆனால் இனி நான் மௌனமாக இறேன். அவர் சொல்லுகிறார், அடுத்த வார்த்தை சொல்கிறார், மடி நிறைய கொடுப்பேன். சொல்லுகிறார், மடி நிறைய கொடுப்பேன். நான் ஆண்டவர் நம்மை எச்சரிக்கை, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மனம் திரும்ப மனமற்றவர்களாக இருப்போமே. ஆனால் அதற்குரிய அது சொல்கிற முந்தின பாவங்களை நான் மறவாமல் நினைத்து, அதனுடைய எவ்வளவு மோசமாய் எவ்வளவு நாசகரமாய் வாழ்ந்தீர்களோ அதற்கு அதிகமாக நான் உங்களுக்கு செய்வேன். அது மாத்திரமே சொல்கிறேன், திராட்சை கொலைகளிலே கனி இருக்கிறது, அதை அழித்து போட வேண்டாம் என்று சொல்லுவோம். ஆனால் நான் அப்படியெல்லாம் தயவு பாராட்டப் போகிறதில்லை, நாம் இரக்கம் பாராட்டப் போகிறதில்லை. கடவுள் நம்மை எச்சரிக்கிற அனுபவத்தை பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது காலை பொழுதிலும் ஆண்டவர் நம்மை அழைக்கிற அழைப்பு. இன்றைக்கும் நாம் நம்முடைய எண்ணங்கள் அதன்படி வாழுகிறோம். நாம் தீய வழிகளிலே நடக்கிறோம், முரட்டாட்டமுள்ள மக்களாக இருக்கிறோம். நம்மை மனம் திரும்ப கடவுள் அழைக்கிறார். நம்முடைய பாதைகளை செவ்வாய்ப்படுத்தும்படி, நம்மை சீர்படுத்தும்படி கடவுள் தருகிற ஒவ்வொரு வசனங்களையும் வார்த்தைகளையும் நாம் கேட்டு ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை கடவுள் நமக்கு தருகிற இந்த வாய்ப்புகள், இந்த தருணங்கள், இந்த கிருபைகள், இரக்கங்களை நாம் இழந்து போக செய்கிற பொழுது, அதை நிர்விசாரமாக எண்ணுகிற பொழுது கடவுளுடைய கோபத்திற்கு ஆளாகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருடைய கடவுளுடைய கோபம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது நம் ஒவ்வொருடைய நிலைமை நான் வாசிக்கிட்ட லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே பேய் பிடித்தவனுடைய அனுபவம், பிசாசினாலே அவன் ஆட்கொள்ளப்பட்டாலும் கட்டப்பட முடியாதபடி கட்டுப்படாதவனாய், அவன் பயமுறுத்துகிறவனாய், அச்சுறுத்துகிறவனாய் சமூகத்தில் காணப்படுகிற ஒரு மனநிலையை ஆண்டவர் நமக்கு படிப்பினையாய் தருகிறார். கடவுளுக்கு பயப்படாத, எவருக்கும் பயப்படாத மக்களாக, முரட்டாட்டமுடைய மக்களுக்கு உதாரணமாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் கடவுளுடைய விருப்பத்திற்கு எதிராக நம் எண்ணங்களை, நன்மைக்கு எதிராக தீய வழிகளிலே
இரக்கத்திற்கு பதிலாக முரட்டாட்டமுள்ள மக்களாக நாம் வாழுகிற பொழுது நம்முடைய வாழ்வின் அனுபவமும் ஆண்டவர் சொல்கிற லெகியோனை போன்றது. அநேக பிசாசுகள் நம்முடைய வாழ்க்கை செஞ்சு பார்த்தீங்க, எவ்வளவு அநேக தீமைகளை, தீய எண்ணங்களை, தீய செயல்களை நாம் நமக்குள் மறைத்து வைத்து கொண்டு இருக்கிறோம். நம்மையும் ஆண்டவர் லெகியோன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானங்களே, நம்மை காண்கிற ஆண்டவர் இரக்கம் கொள்ளுகிறார், பரிவு கொள்ளுகிறார். ஏசாயா இறைவாக்கினர் 9ஆம் வசனத்திலே சொல்லுகிற பொழுது, நான் தெரிந்தெடுத்தவர்களை அதை சுந்தரித்திருப்பார்கள், என் தாசர்கள் அங்கே வரப்பண்ணுவேன், யாக்கோபிலிருந்தும் என் மலைகளிலிருந்தும் என் ஜனங்களை அழைப்பேன் என்று சொல்கிறார். சிதறி இருக்கிற, வெளியில் இருக்கிற நம்மை ஆண்டவர் அவருக்கு உகந்தவர்களாய் வரும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். மீன் பிடித்து கொண்டிருந்த, ஆயத்துறையிலே இருந்த, சமூகத்திலே கல்வி அறிவில்லாத, அடிமட்டத்தில் இருந்த, கலிலேயா பகுதியில் இருந்த தம் ஜனங்களை ஆண்டவர் தமக்கு சீடராக தெரிந்து கொண்டிருப்பாராயானால் நாம் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்டவர்கள் தான். நம்மை ஆண்டவர் அவருக்கு தேவை என்று நம்மை அழைக்கிறார். அவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பேய் பிடித்தனுடைய விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்த ஆண்டவர், ஏன் பேய் கூட ஏறெடுக்கிற விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்த ஆண்டவர் நம் விண்ணப்பத்திற்கு இறங்காதிருப்பாரோ? ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பாருங்கள், லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் ஜனங்கள் எல்லாரும் சம்பவித்தவர்கள் என்ன என்று பார்க்க வந்த பொழுது, இயேசுவின் பாதத்தருகிலே வஸ்திரம் தரித்தவனாய், தெளிந்த புத்தியுள்ளவனாய், ஒரு சாட்சியுள்ள ஒரு மனிதனாக பிசாசினாலே பாதிக்கப்பட்ட அந்த மனிதன் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை சுத்திகரிக்கிறதை பார்க்கிறோம். அந்த கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய், நாம் கடவுள் நமக்கு தந்திருக்கிற பரிசுத்த வஸ்திரம் தரித்தவர்களாய், கடவுளுக்கு உகந்தவர்களாய் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோமா? இல்லை இன்னும் நாம் வஞ்சகமும் பேய் குணங்களையும் உடைய மக்களாக ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோமா? ஆண்டவரை பின்பற்ற வாஞ்சையோடு அந்த மனிதன் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் எனக்கு எவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறேன், அதை நான் மாட்சிமைப்படுத்த வேண்டும், உம்மை பின்பற்றுகிறேன் என்று சொல்லப்படுது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் வீட்டுக்கு போ, உன் கிராமத்துக்கு போ, உன் குடும்பத்திற்கு போ, அங்கே போய் கடவுள் உனக்கு செய்திருக்கிற காரியங்கள் பாருங்கள். தன்னை பேய் பிடித்தவனாக, தன்னை அசுத்த ஆவியின் ஆட்கொண்டவனாக, தன்னை வஸ்திரம் தெரியாதவனாய், தன்னை முரட்டாட்டமுள்ள மனிதனாக கண்ட அதே சமூகம், அதே குடும்பம், அதே ஜனத்திற்கு முன்பாக தன்னை கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நிறுத்தும்படி ஆண்டவர் அழைக்கிறார். இதே அழைப்பை தான் இன்றைக்கும் இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் நமக்கு தருகிறார். எவர் நம்மை பழித்து பேசுகிறார்களோ, எவர் நம்மை குற்றம் சாட்டுகிறார்களோ, எவர் நம்மை தீண்டத்தகாதவர்கள் என்று புறக்கணிக்கிறார்களோ, அந்த சமூகத்தில், அந்த ஜனத்திலே, அந்த குடும்பத்திற்கு மத்தியிலே நாம் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற பெரிய காரியங்களை, அதிசயங்களை பறைசாற்ற ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் உண்மையுள்ளவர், நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். தகுதி இல்லாதவர்கள் தான், ஆனால் ஆண்டவர், நான் இதோ இங்கே இருக்கிறேன், நாம் அவர்களை விசாரியாதவர்கள் தான், அவரை தேடாதவர்கள் தான், அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தாதவர்கள் தான். ஆனாலும் ஆண்டவருடைய இரக்கம், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதை உணர்ந்து நம்மில் இருக்கிற, நமக்குள் வாழுகிற கடவுளுடைய ஆவியானவருடைய ஆற்றலிலே நாம் கிறிஸ்துவின் அன்பை பறைசாற்ற தூயாவியானவர் இந்த காலை பொழுதிலும் நம் ஒவ்வொரு உற்சாகப்படுத்துவாராக. ஆமீன். எல்லாபத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம் நினைவுகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். 429வது பாடல்.
ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, எங்கள் சுய விருப்பத்தின்படி தீய வழிகளிலே நடக்கிற முரட்டாட்டமுள்ள மக்களாக இருக்கிறோம். தீமை என்கிற பல பேய்களையும் தீய குணங்களையும் உள்ளடக்கிய மனிதர்களாய் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். எங்கள் வாழ்வு உமக்கு ஏற்புடையதாக இல்லை என்பதை ஆண்டவரே இந்த காலை பொழுதிலே நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, பேய் பிடித்தவனுடைய விண்ணப்பத்தை கூட ஆண்டவர் நீர் செவிசாய்த்தேன். இந்த காலை வேளைகளிலும் நீச பாவிகளாகிய எங்கள் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் பாவங்களை உணர்ந்து எங்கள் பிழைகளை உணர்ந்து உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேடாதிருந்தும் உம்மை விசாரியாதிருந்தும் உம்முடைய நாமத்தை தெரியாதிருந்தும் ஆண்டவர் நீர் எங்களை நேசிக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களை அறிந்து கொண்டிருக்கிறீர். நீர் எங்களுக்கு நல்வாழ்வு தருகிறீர். நாங்கள் புத்தி தெளிந்து உம்முடைய சன்னிதானத்திலே அமர்ந்து உம்மை ஆவியிலும் உண்மையிலும் உற்சாகத்தோடு ஆராதிக்க கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுகப்பட்ட மக்களாய் பாவ கட்டுகளிலிருந்தும் பிசாசின் அதிகாரத்திலிருந்தும் உலக மாம்ச இச்சைகளிலிருந்தும் எங்களை ஆண்டவர் விடுவித்து உமக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறீர். கர்த்தர் செய்திருக்கிற இந்த பெரிய உன்னதமான காரியங்களை இந்த காலை பொழுதிலும் நாங்கள் உணர்ந்த மக்களாய் நன்றி நிறைவோடு வாழ நீர் கிருபை தாரும். இது காலை வேளையிலும் உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்து ஜபிக்கிற ஒவ்வொரு மக்களை கர்த்தர் நோக்கி பார். உம்முடைய ஆலயத்தில் கடந்து வந்து உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் அவருடைய குடும்பங்கள் வாழ்வுகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். முகநூல் வழியாக ஆண்டவரை இந்த ஆராதனை நிலை இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் நீர் நோக்கி பாரும். குறிப்பாக வெளி ஊர்களில் வெளிநாடுகளில் கடற்கரை தூர தேசங்களில் இருக்கிற எங்கள் அன்பானவர்களையும் உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கிதாவே, அவர்களும் உம்முடைய சன்னிதானத்தில் நோக்கி பார்க்கிற ஜெபிக்கிற கேட்கிற சத்தியங்கள் எல்லாம் அவர் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நீர் கிருபை தாரும். எங்கள் குடும்பங்களிலே பலகீனங்களோடு வியாதிகளோடு இருக்கிற மக்களை சந்தியும் பலப்படுத்தும். மருத்துவமனை வீடுகளிலும் துளசிச்சை பெற்று வருகிற மக்களுக்கு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் தாரும். அற்புதங்களை ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்ய உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வயோதிக பெற்றோர்கள் முதிர் வயதிலே படுக்கையில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நோக்கி பாரும். இரக்கமுள்ள கடவுளே, எங்கள் பெற்றோருக்கு நாங்கள் செய்ய வேண்டிய எங்கள் பணிவிடைகளை கடமைகளை செய்கிற பாக்கியங்களை ஆண்டவர் தாரும். வயோதிக பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளுடைய அன்பை உணர்ந்து வாழ்வதற்குரிய கிருபைகளை பாக்கியங்களை தந்து ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்களில் தந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவருடைய எதிர்காலம் சிறக்க நீர் கிருபை தாரும். குடும்பங்களிலே புத்திர சிலாக்கிகளை தாரும். தந்திருக்கிற சிறு பிள்ளைகள் கை குழந்தைகளை கர்த்தர் நோக்கி பாரும். விசேஷமாய் வாலிப பிள்ளைகளுடைய உயர்கல்வி, வேலை வாய்ப்பு, திருமண காரியங்கள் அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தாரும். எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். நல்ல பருவ காலத்தை ஆண்டவர் தருகிறீர். பூமியின் வளங்களை பெருகச் செய்யும். இயற்கையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக தாரும். மழையினால் எந்த கெடுதியும் ஆபத்துகளை நேரிடாதபடி எங்களை உம்முடைய சட்டையிலே மறைத்து நீர் பாதுகாத்து கொள்ளும். உலக நாடுகளிலும் ஆண்டவரே மீண்டும் போர் பதற்றங்களும் பயங்களும் அச்சுறுத்தல்களும் ஆண்டவரே வளைகுடா பகுதியில் ஏற்பட்டு கொண்டிருக்கிற நீ அறிகிறீர். கடவுளுடைய இரக்கமும் சமாதானமும் இருக்கட்டும். மக்கள் பாதுகாப்பாக இருக்க அருள்தாரும். ஆண்டவரே, விரைவாகவே போர் முடிவுக்கு வந்து அந்த இடத்திலே சமாதானம் நிலைநிறுத்தப்பட ஆண்டவர் நீர் கிருபை தாரும். எங்கள் திருச்சபையின் திருப்பணிகளுடைய ஊழியங்களை ஆசீர்வதியும். குறிப்பாக ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகர் உற்சாகத்தோடு கடந்து உம்முடைய சன்னிதானத்திலே வர ஆண்டவர் நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உற்சாகப்படுத்தும். இன்றும் தங்கள் பிறந்த தினங்கள் மற்றும் திருமண தினங்களை நன்றியோடு நினைக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தருகிற புதிய வருடம் ஆண்டவரே அவருடைய ஆயுள் நாட்களிலே நிறைவான நன்மைகளை தர குடும்ப வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் பெருக ஆண்டவர் கிருபை தாரும். சாட்சியுள்ள ஒரு குடும்பமாக தேவன் மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தாரும். வளமான வாழ்வை தந்து ஆண்டவர் ஆசீர்வாதம் உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நிறைவான நன்மைகளை தந்து ஆண்டவர் ஆசீர்வாதம் இந்த நாள் முழுவதையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்.
எங்கள் பயணங்கள் நாங்கள் மேற்கொள்ளுகிற போக்குவரத்துகள் அனைத்திலும் உடைய பாதுகாப்பை தாரும். எங்கள் பணி வாழ்வுகளை ஆசீர்வதியும். அவரவர் செய்கிற தொழில், பணி, உழைப்பு, வேலை வாய்ப்புகள் அனைத்தையும் ஆசீர்வதியும். சரியான வேலை இல்லாதபடி, சரியான வருவாய் இல்லாமல் தவிக்கிற உடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய இரக்கத்தை பொழிந்தருள வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குறைவுள்ள பாவங்களை பொறுத்து உமக்கு ஏற்புடையவர்களாய், உம்மால் அழைக்கப்பட்ட, தெரிந்தெடுக்கப்பட்ட, உமக்கு பிரியமான மக்களாய் உம்முடைய அன்பை பகிர்ந்தளிக்க, வெளிப்படுத்த சாட்சியுள்ள ஒரு சமூகமாய் வாழ கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பாத பணிந்து கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல் பூமியிலே செய்யப்படுவது. அன்றல் வினைகளாக அர்த்தங்களுக்கு தாரும். எங்கள் கடன்களில் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை மன்னி. எங்களை சோதனைக்கு உட்படாமத்தையும் நிறுத்திக்கொள்ளும். ராட்சவும் வல்லமையும் மகிமையும் என்னிடைக்கும் உடையவர்களே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் துயாவியானுடைய அந்யோன்யைக்கும் வழிநடத்தல் சமாதானமும் இன்றுமென்று சதா காலம் உங்கள் அனைவரோடு நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசிய சகல உங்களை மறவாதே, ஆமீன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.